ஆட்டோக்காரனை கவனிக்கணும். வரும். அக்கிரமமா இருக்கு. ஏன் என்னாச்சு? எல்லா ஊர்லயும் ஆட்டோக்காரனை பாத்திருக்கேன். உங்க ஊர் ஆட்டோக்காரன் சரியில்லை. என்ன பண்ணா? மீட்டருக்கு மேல வை, மீட்டருக்கு கீழே வைனா என்ன பண்றது? பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது? நியாயம் வேண்டாம் தானே? சௌக்கியமா இருக்கல மாப்பிள? இருக்க. இப்போ அது கேட்கணும்னு தோணிட்ட. ஆமா, அவங்கள்ட்ட சொல்லி வைங்க. என்ன? நான் சாதாரண ஆள்ல நான் ஒரு டைப்புன்னு, பயங்கரமான டைப்பு. தெரியும், நீர் ஒரு டைப்புன்னு எனக்கு தெரியும். ஜானகி, பொண்ணுக்கு வயசாயிட்டே போறது, காலகட்டத்தை கல்யாணத்தை பண்ண வேண்டாமா? உங்க ஆத்துக்காரன்னா கையில ஹாக்கி ஸ்டிக்கே பிடிச்சு நிக்கிறார். ஆமா, இங்க ஹார்மோனியம் வாசிப்பானே யாரு? மாமா. அப்படியா? இன்னைக்கு வாசிக்காத என்ன? இனிமே வாசிக்கவே முடியாது மாமா. ஏன்டா? ஒரு நாளைக்கு அப்பா ஹார்மோனியத்தை போட்டு உடைச்சிட்டார். ஓ, ஹார்மோனியத்துல உடைக்க ஆரம்பிச்சிட்டல நீங்க? அது நீர் போன தடவை வந்தப்போ அந்த ஹார்மோனியம் பட்டி ரிப்பேர் பண்ணி கொடுத்தீரா? அதை எடுத்து அவன் வாசிச்சானா, அதுல இருந்து பிரசவிச்ச பூனைக்குட்டி மாதிரி கேன்னு சத்தம் வந்துட்டே இருந்தது. அதான் அதை எடுத்து உடைச்சிட்டேன். போதுமா? என்ன செல்லும், அங்க பாரு அங்க பாரு, அந்த பொம்மை எப்படி போகுது பாரு. ஐயோ, என் செல்ல குட்டி, என்ன பண்ற நீ? ஏய் அம்மு குட்டி, அம்மு குட்டி, ரோபோ பாத்துட்டு இருக்க நீ? ஜானகி, என்னண்ணா? தையல் மிஷின் மாதிரி இருக்க. நம்ம அரியோட ஷட்டர் இருக்கார் இல்லையா, அவர் மிலிட்டரி கேண்டீன்ல இருந்து ஒரு தையல் மிஷின் வாங்கிட்டு வந்தார். அது தோல்லாம் தைக்கிறது தெரியுமோ? இது எம்ப்ராய்டரி தைக்குமா? அந்த கூத்த என்ன கேக்குறேன்? எங்கேயோ மலிவா கிடைக்குதுன்னு பிளாட்ஃபாரத்துல இருந்து வாங்கிட்டார். இது அங்க வாங்கினதான கத்திரி? ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுதே. பரவாயில்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் இது எம்ப்ராய்டரி போடுற மாதிரி சாயந்தரத்துக்குள்ள நான் மாத்தி போடுறேன். நீ தைரியமா இரு. மாமா விஜயம், மாமா விஜயம், எங்க மாமா விஜயம், மாமா விஜயம்.